இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸில் மொத்தம் 4 பார்ப்போம். ஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரம் அல்கீன். அல்கீன்னா வேற ஒன்றும் இல்லை, டபுள் பாண்டட் கார்பன். அதாவது கார்பன் டபுள் பாண்டட் இருந்துச்சுன்னா அது வந்து அல்கீன், CH2. இது வந்து ஈத்தீன்லேருந்து நம்ம எப்படி ஆல்கஹால் கிரியேட் பண்ணுவோம்னா, இது வந்து ரியேஜென்ட். இப்போ வந்து ரியேஜென்ட் வந்து H2O H+. இது ஒரு ரியேஜென்ட். இப்போ இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கணும். இப்போ ஆல்கஹால் வந்து நீங்கள் OH இங்கே ஆட் பண்ணலாம், இங்கே ஆட் பண்ணலாம். OH இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா H இங்கே ஆட் பண்ணணும். CH3 CH2OH இதுவும் ஒரு காம்பவுண்ட். இன்னொரு காம்பவுண்ட். இது ரெண்டுத்துல எந்த காம்பவுண்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்போ நீங்கள் இந்த ரெண்டு காம்பவுண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த அல்கீன் வந்து டபுள் பாண்டட் சிமெண்ட்ரியான அல்கீனாக இருக்கணும். சிமெண்ட்ரினா இந்த பக்கமும் சரி, அந்த டபுள் பாண்டட் கார்பனாக இருக்க ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிமெண்ட்ரி. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது வந்து சிமெண்ட்ரி. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து அன்சிமெண்ட்ரி அல்கின். அன்சிமெண்ட்ரி அல்கின்னா ஹைட்ரஜன் வந்து ரெண்டு பக்கமும் இன்பேலன்ஸாக இருக்கும். இங்கே வந்து 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இது வந்து அன்சிமெண்ட்ரி அல்கின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்சிமெண்ட்ரி அல்கின்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்க்கோனி ரூல் யூஸ் பண்ணுவோம். H2O H+, ரியேஜென்ட் அதே தான். ஆனால் மார்க்கோனி ரூல் யூஸ் பண்ணும்போது மார்க்கோனி ரூல் என்ன சொல்லுதுன்னா, எங்கே வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் டபுள் பாண்டட் கார்பனில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் OH ஆட் பண்ணணும். அதாவது H2Oவை OH மைனஸ் H+ன்னு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும்போது இந்த OH வந்து எந்த டபுள் பாண்டட் கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே OH ஆட் ஆகும். இப்போ OH வந்து இங்கே ஆட் ஆகும், H+ இங்கே ஆட் ஆகும். வந்து ப்ராடக்ட் வந்து CH3 CHOH CH3 இதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். எப்போனா இது வந்து அன்சிமெண்ட்ரி அல்கீனா இருக்கும்போது. இது வந்து மார்க்கோனி ரூல் வச்சு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்து ஆன்டி மார்க்கோனி ரூல் படி தேர்ட் கேஸ் வந்து ஆன்டி மார்க்கோனி ரூல். CH3 ரியாக்டன்ட் அதே தான். ஆனால் ஆன்டி மார்க்கோனி ரூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரியேஜென்ட் மாறும். ரியேஜென்ட் வந்து H2O H+ வராது. அதுக்கு பதிலாக ரியேஜென்ட் என்ன வரும்னா P2H6 பெராக்சைடு H2O2 OH-. இதான் வந்து நமக்கான ரியேஜென்ட். எப்போனா இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா OH வந்து அதிகமான ஹைட்ரஜன் எங்கே இருக்கோ அங்கே போய் ஆட் ஆகும். அதிகமான ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. அப்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால் இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரும். நமக்கு இதான் ப்ராடக்ட். இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா ரியேஜென்ட் வந்து H2O H+ இருக்கும்போது நம்ம மார்க்கோனி ரூல் யூஸ் பண்ணி நமக்கு செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் வரும். இப்போ இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஆல்கஹால் வேணா நம்ம இப்போ இது யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோப் 1 to convert probe 1 into propene 2-ol. எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுனா ரியாக்டன்ட், இது ரியாக்டன்ட், அது ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட்டு ரியாக்டன்ட் எழுதிக்கணும். ரியாக்டன்ட் என்னது? ப்ரோப் 1 அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட். இது ப்ரோப் 1 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கு. அடுத்து ப்ராடக்ட், இதில் செகண்ட் பொசிஷனில் OH இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு? ஹைட்ரஜன் கம்மியாக இருக்க இடத்துல தான் உங்களுக்கு OH ஆட் ஆயிருக்கு. அப்போ ரியேஜென்ட் என்னவா இருக்கும்? H2O H+. இதான் உங்களுக்கு ரியேஜென்ட்டாக இருக்கும். இப்போ அதுவே கொஸ்டின்ல இங்கே 1OL இருந்துச்சுன்னா இங்கே வந்து OH ஆட் ஆயிருக்கும். அப்போ OH இங்கே ஆட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு ரியேஜென்ட் என்னவா இருக்கும்? B2H6 H2O2 OH-. இதான் ரியேஜென்ட்டாக இருக்கும். இதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் அல்கீன். அடுத்து செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கார்பனைல் காம்பவுண்ட். ரியாக்ஷனை பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் கார்பனைல் காம்பவுண்ட்னா என்னன்னா C டபுள் பாண்ட் O எந்த காம்பவுண்ட் இல்லை, எந்த ஃபங்க்ஷனல் குரூப்லையாச்சு C டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா அது வந்து கார்பனைல் காம்பவுண்ட். இப்போ இந்த கார்பனைல் காம்பவுண்ட் எந்தெந்த இதில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்டிஹைடு RC டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைடு, கீட்டோன், அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட். இது மூணுமே கார்பனைல் காம்பவுண்ட்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கார்பனைல் காம்பவுண்ட்லேருந்து எப்படி ஆல்கஹால் எடுத்துகிட்டு வருது, இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மொத்தம் மூணு ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரீஏஜென்ட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரீஏஜென்ட் H2 PT நிக்கல் PD ராணி நிக்கல், இது ஒரு ரீஏஜென்ட். அடுத்த ரீஏஜென்ட் LiAlH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அடுத்து மூணாவது ரீஏஜென்ட் NaBH4 சோடியம் புரோமோஹைட்ரேட். இது மூணுமே வந்து ரெடியூசிங் ரியேஜென்ட்னா ரெடக்ஷன் ரெடியூஸ் பண்ணும். இந்த காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணுறது ரெடியூசிங் ரியேஜென்ட். ரெடியூக்ஷனில் என்ன நடக்கும்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். இதில் இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ரியேஜென்ட். இருக்கிறதுல இது மூணுத்துல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் ஸ்ட்ராங் ரெடியூசிங். இது ஒன்று மட்டும்தான் ஆசிடை ஆல்கஹாலாக மாற்ற முடியும். இது ஒன்னால மட்டும்தான் ஆசிடை ஆல்கஹாலாக மாற்ற முடியும். சோடியம் புரோமோஹைட்ரேட்டாலும் சரி H2PT சரி ஆசிடை ஆல்கஹாலாக மாற்ற முடியாது. ஏன்னா லித்தியம் அலுமினியம் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது வந்து ஒரு ஆல்டிஹைடு, இது பேர் வந்து அசிட்டால்டிஹைடு சொல்லுவாங்க, இல்லைன்னா எத்தனல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஆல்கஹாலாக மாற்றோம்னா இப்போ வந்து ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நீங்கள் வந்து ஓ கூட ஒரு ஹைட்ரஜனும் ஓ கூட ஒரு CH3 இந்த C டபுள் பாண்ட் ஓ இருக்க இடத்துல இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஓ கூட ஒரு ஹைட்ரஜனும் C கூட ஒரு ஹைட்ரஜனும் சேர்க்கணும். அப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. ஓ கூட ஒரு ஹைட்ரஜன் C கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்த்தா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் கிடைச்சிடும். CH3 CH2OH. அடுத்து கீட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3. கீட்டோன்லேயே அதே மாதிரி தான். ஓ கூட ஒரு ஹைட்ரஜன் C கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிருங்க CH3. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ரீஏஜென்ட்லாம் நீங்கள் இந்த மூணுத்துல எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டிஹைட் கீட்டோனாக இருக்கப்ப நீங்கள் இந்த மூணு ரீஏஜென்ட்ல எந்த ரீஏஜென்ட்டான யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து சோடியம் புரோமோஹைட்ரேட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு H2 நிக்கல் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து மூணாவது ஆசிடுக்கு CH3 C டபுள் பாண்ட் OH. இப்போ ஆசிடுக்கு இந்த ரெண்டு ரீஏஜென்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே மைல்டாக தான் மைல்ட் ரெடியூசிங் ரீஏஜென்ட். ஆனால் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ரீஏஜென்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஓவுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடும். இந்த ஓவை மொத்தமாக வெளியே எடுத்துட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடும். ப்ராடக்ட் எப்படி வரும்னா CH3 CHOH. இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வரும். இந்த ஓ மொத்தமாக வெளியே எடுத்துட்டு 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடும். ரீஏஜென்ட் வந்து இந்த ரீஏஜென்ட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். இது வந்து கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நம்ம எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு 3 ரீஏஜென்ட் இருக்குது. மூணுமே ரெடியூசிங் ரீஏஜென்ட். அதில் லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ரீஏஜென்ட். அது வந்து ஆசிடை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி விடும். மீதி இருக்க மூணுமே ஆல்டிஹைடு பண்ணி கீட்டோனியம் பண்ணும். இப்போது அந்த கார்பனைல் காம்பவுண்டில் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இது வந்து ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் என்ன இருக்குன்னா கீட்டோனும் இருக்கு, RC+1OR கீட்டோனும் இருக்குது, இன்னும் RCOH ஆசிடும் இருக்குது. இப்போ இது ஆல்கஹாலாக மாற்றோம்னா நம்ம இப்போ சோடியம் புரோமோஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணால் இது வந்து கீட்டோன் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவோம். இது ஆசிடை ரெடியூஸ் பண்ணாது. ஏன்னா இது வந்து மைல்ட் ரெடியூசிங் ரீஏஜென்ட். அப்போ நமக்கு ஒரு ஆல்கஹால் தான் வரும். இப்போ இதுவே நமக்கு 2 ஆல்கஹால் வேணும்னா இதுக்கு பதிலாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இதை யூஸ் பண்ணோன்னா இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ரீஏஜென்ட்ன்றதுனால கீட்டோனியும் ஆல்கஹாலாக மாற்றும், ஆசிட் ஆல்கஹாலாக மாற்றும். நமக்கு ப்ராடக்ட் வந்து இதுதான் நமக்கான ப்ராடக்ட். அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி
கடைசியான ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். இது வந்து ஃப்ரம் ஆர்எம்ஜிஎக்ஸ். ஆர்எம்ஜிஎக்ஸ்னா கிரிக்னாட் ரியேஜென்ட். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு இதுவும் கார்பனல் காம்பவுண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். வந்து C+OH இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆர்எம்ஜிஎக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்எம்ஜிஎக்ஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆர் போய் இந்த சி கூட அட்டாச் ஆகிடும், எம்ஜிஎக்ஸ் வந்து ஓ கூட அட்டாச் ஆகி இந்த பாண்டை உடச்சிரும். இந்த டபுள் பாண்டை உடஞ்சிரும். அதாவது இப்போ இந்த டபுள் பாண்ட் உடஞ்சி ஓ கூட எம்ஜிஎக்ஸும் இந்த ஆர் இந்த சி கூட சேர்ந்துடும். இந்த ஆர் இந்த சி கூட வந்துடும். அப்புறம் இந்த எம்ஜிஎக்ஸ் வந்து ஓ கூட போயிடும், அந்த டபுள் பாண்ட் உடஞ்சிரும். ஹச். இப்போ அடுத்து வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிசிஸ்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், H2O. H2O ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த எம்ஜிஎக்ஸ் வந்து வெளில போயிடும். உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இங்கே 1 டிகிரியில் நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்டிஹைடு வந்து 1 டிகிரி, அதாவது ஒரு கார்பன் தான் இருக்குது. ஆறுனா ஒரு மித்தைல், ஒரு ஆல்கைல் குரூப். ஆனால் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டில் 2 இருக்குது. அப்படின்னா வந்து 2 டிகிரி ஆல்கஹாலாக மாறிடும் நமக்கு. இப்போ அதே மாதிரி கீட்டோன் கூட ஆர்எம்ஜிஎக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். ஆர் ஓ கூட எம்ஜிஎக்ஸ் ஃபைனலாக H2O ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 டிகிரி கிடைக்கும். அதாவது இந்த OH ஆட் போய் மூணு ஆல்கைல் குரூப் இருக்கும். ஏன்னா இங்கே ஆரம்பத்தில் 2 தான் இருந்துச்சு. இப்போ ஆட் பண்ணும்போது 3 ஆல்கைல் குரூப் 3 டிகிரியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ஆல்டிஹைட் ப்ளஸ் ஆர்எம்ஜிஎக்ஸ் வந்து 2 டிகிரி ஆல்கஹால் தரும். அதுவே கீட்டோன் ப்ளஸ் ஆர்எம்ஜிஎக்ஸ் வந்து 3 டிகிரி ஆல்கஹாலை தரும். 3 டிகிரி ஆல்கஹாலை தரும். இது வந்து தேர்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஆர்எம்ஜிஎக்ஸ் வந்து பண்ணுறோம். ஆர்எம்ஜிஎக்ஸ் வந்து பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அல்கைல் குரூப் கிடைக்கும். ஆல்டிஹைட் கூட பண்ணும்போது நமக்கு செகண்டரி ஆல்கஹாலும், கீட்டோன் கூட பண்ணும்போது நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹாலும் கிடைக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கூட MgCl, இது ஆர்எம்ஜிஎக்ஸ். ஆர்எம்ஜிஎக்ஸ், எக்ஸ் வந்து Cl, ஆர் வந்து CH3. இதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா CH3H. இதோட ப்ராடக்ட் இதை இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு உங்களுக்கு வந்து செகண்டரி ஒரு ஆல்கஹால் வந்து 2 கார்பன் கூட இருக்கு. அப்படின்னா இது வந்து செகண்டரி ஆல்கஹால். அடுத்து கீட்டோன், இது கூட ஆர்எம்ஜிஎக்ஸ். எக்ஸுக்கு பதில் இங்கே பிஆர் எடுத்துக்கலாம், ஆருக்கு பதில் இங்கே CH3 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். இந்த ஆல்கஹால் 3 மிதைல் குரூப்போட இருக்கு, 1 2 3. அதனால இது டெர்ஷரி ஆல்கஹால். அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன் வந்து இதோட முடியுது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஆர்எக்ஸ்னா ஹேலோ அல்கேன்ஸில் நம்ம ஆக்வஸ் கேஓஹெச் யூஸ் பண்ணால் டைரெக்டாக ஆல்கஹால் வந்துடும். அதேமாரி இது வந்து எஸ்தர் RCOR வந்து எஸ்தரில் நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்கஹால் வரும். அடுத்து அந்த ஃப்ரம் கார்பனல் காம்பவுண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது தான் கார்பனல் காம்பவுண்ட் RCOR. இது வந்து நம்ம இது வந்து ஒரு ஷார்ட்கட். இது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹேலோ அல்கேன்ஸில் நம்ம ஆக்வஸ் கேஓஹெச் யூஸ் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக ஆல்கஹால் வந்துடும். அப்புறம் இது வந்து எஸ்டர், RCOR வந்து எஸ்டரில் நம்ம வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிட் வந்து வெளில போயிடும். ஆசிட் வெளியே போயிட்டு நமக்கு வந்து ஆல்கஹால் வந்துடும் எஸ்டர் கூட பண்ணும்போது. பட் இது வந்து ஃப்ரம் கார்பனல் காம்பவுண்ட். இது வந்து கீட்டோன், ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் வந்து நம்ம ரெடியூசிங் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் புரோமோஹைட்ரேட். இதை யூஸ் பண்ணும்போது லித்தியம் வந்து கீட்டோன், ஆல்டிஹைட், ஆசிட் 3 ரெடியூஸ் பண்ணோம். ஆனால் சோடியம் புரோமோஹைட்ரேட் வந்து ஒன்லி கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைட் மட்டும் தான் பண்ணும். ஏன்னா லித்தியம் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால மட்டும் தான் ஆசிடை ரெடியூஸ் பண்ண முடியும். இது வந்து மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதுனால கீட்டோனையும் ஆல்டிஹைடு மட்டும் தான் ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரம் அல்கீனில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கோனிகா ரூல் படி பார்த்தா H2OH+, அதை யூஸ் பண்ணிட்டு மார்க்கோனிகா ரூல் படி நமக்கு செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் வரும்.
அதுவே ஆன்டி மார்க்கோனி ரூல் படி நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆல்கஹால் வேணும்னா இந்த ரீஜென்ட் யூஸ் பண்ணுவோம், B2H6 பெராக்சைடு OH மைனஸ். அப்புறம் நமக்கு வந்து கீட்டோன்லேருந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு RMGX யூஸ் ஆகும். ஆனால் நம்ம RMGX யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் வரும். இப்போ இது 2 டிகிரி கீட்டோன் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 3 டிகிரி ஆல்கஹாலாக வரும். ஏன்னா ஒரு R வந்து இந்த C கூட அட்டாச் ஆகிடும். இது வந்து ஃப்ரம் மார்க்கோனிகா ரூல். அல்கின் கூட H+H2 அதாவது வாட்டர் ஹைட்ராலிசிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மார்க்கோனிகா ரூல் யூஸ் பண்ணி ஆல்கஹாலை செகண்ட் பொசிஷன் இங்கே ஆட் பண்ணுவோம். ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ஆட் பண்ணுவோம் OH. அதுவே B2H6 பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன்டி மார்க்கோனிகா ரூல் யூஸ் பண்ணுவோம். ஆன்டி மார்க்கோனிகா ரூல் படி ஹைட்ரஜன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஆல்கஹால் ஆட் பண்ணுவோம். அடுத்து கீட்டோன் இல்லைனா ஆல்டிஹைட். கீட்டோன் இல்லை ஆல்டிஹைட் இது ரெண்டுத்துக்கூடையும் கிரிக்னாட் ரியேஜென்ட் அதாவது RMGX யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட் ஆகி நமக்கு ஆல்கஹால் வரும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் ஸ்ரீ லலிதா அம்பிகா அகாடமி 9043108042.